இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். அன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்ச விநாயகர் எல்லாத்தையுமே அன்னைக்கு கரைக்கிறதுக்காக ஊர்வலம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அத பார்க்கறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். சிண்டு வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இந்த ஊர்வலம் பார்க்கறதுக்காக வந்துட்டோம். ஸோ போற வழியிலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ விநாயகர் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரோடெல்லாம் ஃபுல்லா பிளாக் ஆயிருந்தது. செம்ம டிராஃபிக்கா இருந்தது. ஸோ ஃபைனலி வந்துட்டு விநாயகர் கரைக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த உக்கடம் ஆத்துல தான் வந்துட்டு விநாயகர் எல்லாத்தையுமே கரைப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க வந்துட்டோம். ஆஃப்டர்நூன்றதுனால பெருசா கூட்டம் எதுவும் இல்லை. எப்போதுமே ஈவினிங் டைம் தான் நிறைய விநாயகர் ஊர்வலம் வந்து பார்க்க முடியும். பட் இந்த டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூனே நிறைய விநாயகர் வந்துட்டு கரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமா இருந்தது. இந்த டைம் ஆஃப்டர்நூன்றதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ பொறுமையா உட்காந்து நிறைய விநாயகர் கரைக்கிறத வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஆஃப்டர்நூன் போறமே ரொம்ப வெயிலா இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நாங்க இருந்த இடத்துல நல்லா காத்து வந்ததுனால வெயில் அவ்வளோ தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய விநாயகர் கரைக்கிறத பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு.